அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரின்சிபல் சாரு நான் நினைச்சதை நிறைவேற்றிட்டாரு. பிரமாதம். கோல்டன் ஹில்ஸ் விட்டு ரொம்ப தூரம் சிம்லாவோட இந்த அழகான இடத்துல கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜாலி ஜாலி ஜாலி. இதத்தான் மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. அருமையா இருக்கு. சூடா இருக்கு, ஆனா இந்த கப்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. பிரின்சிபல் சார் இந்த 5 பசங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாரோ தெரியலையே. இந்த லீவ்ல கூட இந்த கோல்மால் பசங்க கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியலையே. என்ன பப்பி, ஏதாவது சொன்னியா? இல்ல சார், எதுவும் சொல்லலையே. சிம்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதத்தான் சொல்ல வந்தேன் சார். உண்மையான என்ஜாய்மெண்டே ஈவினிங் தான் இருக்கு. ஏன்னா நம்ம மேயர் சாரோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போக போறோம். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியை நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்ட பப்பி. ஆனா குழந்தைங்களுக்கு இந்த பார்ட்டியை பத்தி. குழந்தைங்களா, நீங்க அவங்கள பத்தி யோசிக்காதீங்க சார். நான் அவங்கள பாத்துக்கிறேன் சார். சைக்கிளிங்கா இருந்தாலும் ஸ்கீயிங்கா இருந்தாலும் உங்களோட மாதவ் என் கோபால் கிட்ட எப்படியாவது தோத்து போய் தான் பாரு. கோபாலே, இங்க இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்களே, என்ன நடக்க போகுது? அப்படி இங்க ஒரு அமேசிங்கான கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்க போகுது. சிம்லாவோட மேயர் சார் தான் சீஃப் கெஸ்டா வர போறாரு. இங்க ஸ்பெஷலானவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதாவது எங்கள மாதிரியா? இல்ல இல்ல, பிரின்சிபல் சார். அப்புறம் பிரின்சிபல் சார் எங்க இருக்காரோ அங்க தானே நானும் இருப்பேன். எப்படி? ஆனா பாவம், உங்களால தான் பார்ட்டிக்கு வர முடியாது. ஆனாலும் சிம்லாவுக்கு வந்து மேயர் சாரோட கிறிஸ்மஸ் பார்ட்டிய பார்க்கலன்னா சிம்லாவுக்கு வந்ததே வேஸ்ட் தானே. நான் சொல்றது கரெக்டா? இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நாங்க இத மிஸ் பண்ண மாட்டோம். சீக்கிரமா ட்ரக்ல அந்த எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சீக்கிரம் இதை எல்லாத்தையும் வச்சு இந்த இடத்தை நம்ம தாறுமாறு தக்காளி சோறு பண்ணணும். பார்ட்டிக்கு போகலாம், எல்லாரும் ரெடி ஆடுங்க. வாங்க வாங்க சீக்கிரம், இன்னும் நிறைய வேலை இருக்கு. என்ன சாமி இது? இந்த 3 ஸ்னோமேன் எப்படி வந்துச்சு? என்னமோ இருமால செஞ்ச மாதிரியே வெயிட்டா இருக்கே. ஆமா ஆமா, இது மத்த ஸ்னோமேன்ஸை விட ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவு கிஃப்ட் இருக்கே, அடேங்கப்பா. வாவ், நம்ம இதுல இருந்து கிஃப்ட் எடுத்தா கூட யாருக்குமே தெரிய போறது இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு பிடிச்ச கிஃப்டா தேடி பார்த்து எடுத்துடலாம். ஸ்னோமேனோட செல்ஃபி எடுத்து FB-ல போஸ்ட் பண்ணணும். யார் தும்முனது? சீக்கிரமா பின்னாடி வா. ஸ்னோமேன் எப்படி தூம்பும்? இது பாசிபிளே இல்லையே. தூம்புற ஸ்னோமேன் இங்க இருக்கா? இல்லன்னா தூம்புற லக்ஷ்மன் இதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? எல்லாரும் பார்ட்டிக்குள்ள நுழையறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா? இப்பவே இவங்களோட உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். பொடி பசங்களா. ஒலிக்குச்சி லக்ஷ்மன், உன்னால கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட தும்மலை நிறுத்த முடியாதா? உள்ள மறைஞ்சுகிட்டு இருக்கியா? வெளியே வா, வந்துரு. அட, இதுல நீ இல்லையா? அடுத்ததுல கண்டிப்பா நீ மறைஞ்சுகிட்டு இருப்ப. அடுத்ததுல பாப்போம்.
பப்பி நம்மள அடிக்காம இங்கிருந்து போக மாட்டாரு போல் இருக்கே. மேயர் சார், ரொம்ப பிரமாதமான பார்ட்டியை நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஓ தேங்க்யூ மிஸ்டர் பத்மார்தான். வந்தா என்ன என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்ண கட்டுறங்க? என்னோட கிறிஸ்மஸ் பார்ட்டியை வீணாக்குறத நிறுத்த பப்பி. எனக்கு மேல என்னோட ஸ்னோமேனை தொட்டான வச்சுக்கோயா, நான் உன்னை ஸ்னோமேனை மாத்திடுவேன். அப்புறம் இங்க உட்கார வச்சிடுவேன். புரியுதா பப்பி? கொஞ்சத்துல தப்பிச்சோண்டா சாமி. கோபாலு, இங்க பாத்தியா, இந்த தடவை அவன் நம்மள விட முன்னாடி போய்தான் பாரு. இப்போ இந்த பார்ட்டிக்குள்ள நாம எப்படி நுழையதுன்னு யோசி, ஏதாவது யோசி. பார்த்து ஜாக்கிரதையா அந்த ரெயின்டியரை எடுத்து வைங்க. ஐடியா. நேரம் வரும்போது அந்த டாங்கீஸ், அதாவது ரெயின்டியர்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறது அவசியம் தான். இது மத்த ரெயின்டியர்ஸ் விட எதுக்காக இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இது ரெயின்டியரா இல்ல கெயின்டியரான்னு தெரியல. தூக்குறதுக்கு பதிலா இது இழுத்துட்டு போறது தான் பெட்டரு. லக்ஷ்மன், இந்த பார்ட்டில நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. பேஸ்ட்ரி கூட இருக்கு. வாவ்! கோபாலு, நீயும் சாப்பிட்டு எனக்கும் சாப்பிட கொடு. இங்க பின்னாடி இருக்கேன்ல. ஓகே டன். பப்பியா, நல்லா என்ஜாய் பண்ண போறேன். கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கு. என் ஐஸ்கிரீம் எங்க போச்சு? என் ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுக்குள்ள யார் ஆட்டிய போட்டது? அடேங்கப்பா, இத்தனை ஜூசஸா! இதெல்லாம் கண்டிப்பா குடிச்சே ஆகணும். வந்துட்டானுங்களா? ரெயின்டியருக்குள்ள கோபால் மறைஞ்சுகிட்டு இருக்கானா? ஓடு லக்ஷ்மன்! இந்த பப்பியவே ஏமாத்துறீங்களா? எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன முதல்ல யாராவது நிறுத்துங்க. ஆஹா, ஜூஸ் போச்சு. என்ன நடக்குது? நான் போய் பார்க்கறேன் சார். அடடா பப்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. இந்த பார்ட்டில இன்விடேஷன் இல்லாம சில பேர் நுழைஞ்சிருக்காங்க சார். அவங்கள கண்டிப்பா வெளியே அனுப்பி ஆகணும் சார். இங்க யாரும் அந்த மாதிரி நுழையல. எல்லாம் உன்னோட பிரமதான் பப்பி. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். பார்ட்டி முடிகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீ நகரவே கூடாது. அப்போதான் இந்த பார்ட்டியில வேற எந்த பிரச்சனையும் நீ பண்ணாம இருப்ப. வாவ், கேக், பேஸ்ட்ரி, ஓ டோனட். கோபாலு, நீ மட்டுமே சாப்பிட்டு இருக்க. இந்த ரெயின்டியரோட வயிற்றுக்கு கொஞ்சம் கொடுக்க பாரு. சாரி. இந்த லக்ஷ்மன், நீங்க சாப்பிடு. கோபால், லக்ஷ்மன் 2 பேர் இருக்காங்களா? லக்ஷ்மன் லக்கியும் இருக்காங்களா? இன்னைக்கு கோபால் மாதவ் 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. என்னால எதுவும் பண்ண முடியலையே. என்ன பண்றது? கடவுளே, என்னால பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். பிரின்சிபல் சார் என்ன இந்த இடத்துல இருந்து இறங்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அதனால இதுல இருந்து இறங்க கூடாது. ஆனா என்னால இதுல இருந்து லக்ஷ்மன் கோபால் கிட்ட போக முடியும்ல? எப்படி? நீ பெரிய அறிவாளிதான் பாப்பி. இதோ இதுல இருந்து இறங்காம நான் இதுல இருந்து போயிட்டேன். அடடா பப்பி, நீ எப்படி அந்த இடத்தை விட்டு நகர்ந்த? இங்க பாருங்க சார், நீங்க சொன்ன மாதிரி நான் இதுல இருந்து இறங்கல சார். இதுதான் என்ன எங்கேயோ கூட்டிட்டு போகுது. நான் என்ன பண்றது? சோ என் கையில எதுவும் இல்ல சார். பாத்தீங்களா? இதுக்கப்புறம் கோபால் என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மாட்டினா பிடிக்கணும்னா நீ முதல்ல போய் மாதவ புடி. என்ன கிடையாது.
என்ன உங்களுக்கு பிடிக்கணும் தானே? பிடிக்கணும்னா போய் இந்த கோபால பிடிங்க, எங்களை விட்டுருங்க. இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. இதோ இதை எடுத்துட்டு போங்க. அட என்ன இது? தப்பான ரூட்ல போய்கிட்டு இருக்கே. யாராவது என்ன பிடிங்க ப்ளீஸ். மேயர் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்கமிங். ரெடியா லக்ஷ்மன்? உன் சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ. நகர்ந்து போங்க சார் ப்ளீஸ். சார் தள்ளி போங்க. நம்ம இங்க இருக்கணும் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில இருந்து ஓடுறது தான் கரெக்ட். ஐயோ ஓடணுமே. உங்களால இங்க இருந்து ஓட முடியாது. நான் உங்களை பிடிச்சிட்டேன். உங்க எல்லாரையும் பிடிச்சிட்டேன். அது ஆதாரத்தோட. நீ யார பத்தி பேசுற? யார் இங்க வந்திருக்காங்க? உண்மையிலேயே பப்பி ஆதாரத்தோட நம்மள பிடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா சார், உங்க திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பார்ட்டிக்கு தெரியாம வந்திருக்காங்க. கோபால், மாதவ், பார்ட்டிக்கு எதுக்காக நீங்க யாருக்கும் தெரியாம வந்தீங்க? ஆனா சார், நீங்க தானே சார் சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பார்ட்டிய பத்தி கண்டிப்பா சொல்லுன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிய பத்தி கண்டிப்பா சொல்லுன்னு சொன்னேன். என்னது? அப்படின்னு அந்த பார்ட்டிக்கு நாங்க சும்மாவே வந்திருக்கலாம். தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நானே காரணம் இல்லாம இவங்களை தடுக்க முயற்சி பண்ணிருக்கேனா? நான் உண்மையிலேயே பெரிய முட்டாள்தான். அப்படின்னா நாங்களும் பார்ட்டிக்கு வரலாமா சார்? பார்ட்டி யாரு வேணா வரலாம். ஆனா இந்த பப்பை மட்டும் இங்க வரவே கூடாது. பட்மார்தா. சாரி மேயர் சார், நீங்க உள்ள வாங்க. எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. கொஞ்சம் நெல்லு பப்பி. உன்னை அவ்வளவு லேசுல நான் போக விட்டுற முடியாது. ஏன்னா நாங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டியை பப்பி கூட தான் கொண்டாடுவோம். என்ன பப்பி, நீ ரெடி தானா? சார், உங்களோட பார்ட்டி வீணாகவே இல்லை சார். உங்க பார்ட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ஜாய் பண்ணலாம் சார். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சார். ஒத்துக்கங்க சார் ப்ளீஸ். ஒத்துக்கோங்க சார் ப்ளீஸ். இது என்னோட கிறிஸ்துமஸ் பார்ட்டி இல்ல, எல்லாரோடைய கிறிஸ்துமஸ் பார்ட்டி. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்த கிறிஸ்துமஸ் பார்ட்டியை கொண்டாடலாம். மேரி